ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி லெசன் 3 வந்து பார்த்துட்ருந்தோம். அதில் லாஸ்ட்டாக நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா இண்டிகோ கிளர்ச்சி. சரியா? இண்டிகோ கிளர்ச்சி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது பாப்னா கழகம். சரியா? இந்த பாப்னா கழகம் அப்படிங்கிறதுலேருந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பாப்னா கழகம் எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னா 1873, 76 இந்த இடைப்பட்ட காலங்களில் நடைபெற்றது. சரியா? பாப்னா விவசாய எழுச்சி என்பது விவசாயிகளால் நடத்தப்பட்ட ஜமீன்தாரர்களின் அடக்குமுறைக்கு எதிரான இயக்கம். ஸோ இந்த பாப்னா கழகம் அப்படிங்கிறது ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நடத்தப்பட்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜமீன்தாரர்களுக்கு எதிராக நடத்தப்பட்டது. என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது ஜமீன்தாரர்களுடைய அடக்குமுறை வந்து அதிகமாக இருந்தது விவசாயிகளின் மீது. பாருங்கள், பாப்னா விவசாய எழுச்சி என்பது விவசாயிகளால் நடத்தப்பட்ட ஜமீன்தாரர்களின் அடக்குமுறைக்கு எதிரான இயக்கமாகும். இந்த கழகம் வங்காளத்தின் பாப்னாவில் உள்ள யூசுப் சாஹி பர்கானாவில் கேசப் சந்திரராய் என்பவரால் ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ ஆரம்பித்த பிளேஸ் எதுன்னு கேட்பாங்க. பாப்னா கழகம் வங்காளத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. அதில் பாப்னா அப்படிங்கிற பிளேஸில் யூசுப் சாஹி பர்கானா அப்படிங்கிற இடத்துல கேசப் சந்திரராய் அப்படிங்கிறவரால் ஆரம்பிக்கப்பட்டது. சரியா? இது யாருக்காக அப்படின்னா ஜமீன்தாரர்கள் விவசாயிகளிடமிருந்து சட்டத்திற்கு புறம்பான முறையில் வற்புறுத்தி வரி வசூலித்தல், அதிகப்படியான அதாவது வரி வசூலித்தல், மற்ற பிற வரிகளையும் வழக்கமாக வசூல் செய்தனர். என்ன ரீசனுக்காக இந்த பாப்னா கழகம் ஏற்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது ஜமீன்தார்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா விவசாயிகள்கிட்ட இருந்து சட்டத்திற்கு புறம்பான முறையில் அதிகமாக வற்புறுத்தி வசூல் பண்ணியிருக்காங்க வரியை. அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான வாரம்னா வரி, அது ஞாபகம் வச்சுக்கோங்க, வரி வசூல் செய்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்ன பிற வரிகள், மற்ற வரிகள் கூட வழக்கத்துக்கு மாறாக அவங்க வசூல் செய்திருக்காங்க. விவசாயிகள் வாடகை செலுத்தவில்லை என்றால் போலி காரணங்கள் சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அடிக்கடி நிலத்திலிருந்து அவங்கள வந்து வெளியேற்றியிருக்காங்க. சரியா? இந்த ரீசன்லாம் தான் இந்த விவசாய மக்கள் இந்த ஜமீன்தார்களுக்கு ஆப்போசிட்டாக மாறுறதுக்கு காரணங்களாக இருந்திருக்கு. நாளடைவில் ஜமீன்தாரர்களால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து ஒரு பெருங்கூட்டமாக கூடி கிராமங்கள் தோறும் சென்று ஜமீன்தாரர்களின் அச்சுறுத்தல்களை எடுத்து கூறி மற்ற விவசாயிகளையும் தங்களோடவே வந்து இணையும்படி செய்கிறாங்க. அப்படி சேர்ந்து இந்த போராட்டம் வந்து ஆரம்பிக்குது. போராட்ட செலவினங்கள் கட்டுப்படுத்துறதுக்கு விவசாயிகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா விவசாயிகள் கிட்ட இருந்தே நிதி திரட்டுறாங்க. சரியா? போராட்டத்தின் போது பல்வேறு செலவுகள் ஏற்படும் இல்லையா, அந்த செலவுகளை கட்டுப்படுத்துறதுக்காக விவசாயிகள் கிட்ட இருந்தே நிதி திரட்டப்படுகிறது. போராட்டம் படிப்படியாக பாப்னா முழுவதும் பரவ ஆரம்பிக்குது. பின்னர் கிழக்கு வங்காளத்தின் மற்ற மாவட்டங்களுக்கும் பரவுது. பாப்னா முழுவதும் தான் பரவுதா அப்படின்னா அந்த பாப்னா அப்படிங்கிற இடத்தை தாண்டி கிழக்கு வங்காளத்தின் சில பகுதிகளிலையும் மற்ற மாவட்டங்களுக்கு பரவ ஆரம்பிக்குது. அந்த பகுதி எங்கும் விவசாய சங்கங்கள் வந்து அமைக்கப்பட்டது. எந்த போராட்டத்தின் போது விவசாய சங்கங்கள் ஃபஸ்ட் அமைக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்னா கழகத்தின் போது. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. போராட்டத்துடைய முதன்மையான நோக்கம் என்னவா இருந்தது அப்படின்னா சட்டத்தை எதிர்ப்பது. ஏன்னா சட்டத்தை மீறிய வரிகள் தான் அதிகமாக வசூலிக்கப்பட்டது. அதனால் போராட்டத்தின் முதன்மையான நோக்கமாக என்ன இருந்தது அப்படின்னா சட்டத்தை வந்து எதிர்ப்பதாக இருந்தது. அடுத்து பாருங்கள், ஜமீன்தார்கள் விவசாயிகளை கட்டாயப்படுத்திய போது மட்டும் மிகச்சிறிய அளவில் வன்முறை நடைபெற்றது. ஜமீன்தார்கள் என்ன பண்ணுறாங்க, விவசாயிகளை அதிகமாக கட்டாயப்படுத்துகிறாங்க இல்லையா, அந்த சமயங்களில் வரியை வந்து கட்ட சொல்லி கட்டாயப்படுத்தும் போது சின்ன சின்ன அளவில் வன்முறையும் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. சரியா? போராட்டத்தில் ஜமீன்தாரர்களின் வீடுகளை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொள்ளையடிக்க சில நிகழ்வுகள் வந்து ஏற்பட்டிருக்கு. சரியா? ஜமீன்தார்கள் கிட்ட தான் வந்து நிறைய வந்து பணங்கள் இருக்கும், வரியாக வசூலித்த பணம்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து கொள்ளையடித்ததுக்கான சில நிகழ்வுகளும் இருக்குது. நீதிமன்ற ஆணைகளை காவல் நிலையங்கள் செயல்படுத்த முயன்ற போது அதனை எதிர்த்து விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சில தாக்குதல்களை காவல் நிலையம் மேலேயும் தொடுத்துருக்காங்க. சரியா? நீதிமன்றம் வந்து ஆணை போடும். சரியா? என்ன பண்ணி இந்த கொள்ளையடிச்சதுக்கப்புறம் அந்த விவசாயிகளுக்கு எதிராக ஆணை போடும்போது காவல் நிலையங்கள் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை செயல்படுத்த முயற்சி செய்வாங்க. அப்படி செயல்படுத்த முயற்சி செய்யும்போது காவல் நிலையங்களை எதிர்த்தும் விவசாயிகள் போராட்டம் செய்து ஒரு சில சமயங்களில் தாக்குதல்களும் ஏற்படுத்தி காவல் நிலையங்கள் மேலே தாக்குதல்களும் தொடுக்கிறாங்க. ஜமீன்தாரர்களின் முகவர்களும் மிகவும் அரிதாகவே கொல்லப்பட்டனர். ஸோ யாரையாவது கொலை செய்தாங்களா அப்படின்னு பார்க்கும்போது ஏதாவது ஒரு இடத்துல ஜமீன்தாரர்கள், அப்படி இல்லைன்னா ஜமீன்தாரர்களுக்கு முகவர்களாக இருந்தவர்கள் அரிதாக சில இடங்களில் கொல்லப்பட்டனர் அல்லது காயப்படுத்தப்பட்டனர். சரியா? போராட்டத்தின் வாயிலாக விவசாயிகள் என்ன ஆகுறாங்க அப்படின்னா சட்ட விழிப்புணர்வு கிடைக்குது, அவங்களுக்கு சட்ட உரிமைகளை வந்து மேம்படுத்திக்கிறாங்க. எந்த போராட்டத்தின் மூலமாக? இந்த மாப்ளா போராட்டத்தின்
பாப்னா கழகத்தின் மூலமாக இந்த சட்ட விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்படுது. சட்ட உரிமைகளையும் மேம்படுத்திக்கிறாங்க. மக்களை ஒன்றிணைத்து சங்கங்களை உருவாக்கி அமைதியான முறையில் எதிர்க்கும் ஆற்றலையும் வலிமையையும் விழிப்புணர்வையும் கூட வளர்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? எந்த புரட்சியின் மூலமாக? சங்கங்கள் உருவாக்கி, மக்களை ஒருங்கிணைத்து சங்கங்கள் உருவாக்கி அமைதியான முறையில் எதிர்க்கக்கூடிய ஆற்றல் மற்றும் வலிமை விழிப்புணர்வெல்லாம் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்னா கிளர்ச்சியின் போது. அடுத்து பார்க்குற கழகம் எது அப்படின்னு பார்த்தா தக்கான கழகம். இது ஆண்டு வந்து அடிக்கடி கேட்பாங்க. 1875. சரியா? 1875ஆம் ஆண்டு பூனா மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் ஒரு கழகத்தில் ஈடுபடுறாங்க. சரியா? அது தக்கான கழகம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த பகுதியில் இருந்த விவசாயிகள்லாம் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் தொடர்ந்து தங்களுடைய நிலங்களை அபகரித்து கொண்டிருந்த உள்ளூர் வட்டிக்காரர்களுடைய அடக்குமுறையை எதிர்த்து தான் புரட்சி செய்கிறாங்க. சரியா? யார் வந்து இந்த விவசாயிகள் அடக்குமுறை செய்தது அப்படின்னா வட்டிக்கு பணம் கொடுப்பவர்கள். சரியா? உள்ளூர் வட்டிக்காரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த விவசாயிகளை தொடர்ந்து அடக்க முயற்சி செய்யும்போது அவங்கள எதிர்த்து புரட்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பூனா மாவட்டத்தின் ஒரு கிராமத்தில் பார்த்தோம்னா ஒரு வட்டிக்காரருடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் கைப்பற்றி அவரை கிராமத்திலிருந்தே வெளியேற்றிய போதும் புரட்சி வந்து தொடங்க ஆரம்பிக்குது. இப்படி தான் புரட்சி வந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த புரட்சி வந்து படிப்படியாக எத்தனை கிராமங்களுக்கு பரவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழகம் 33 கிராமங்களுக்கு பரவுது. விவசாயிகள் வந்து மார்வாரி சகுகாரர்களின் சொத்துக்களை கொள்ளையடிக்கிறாங்க. இந்த புரட்சியின் போது விவசாயிகள் யாருடைய சொத்துக்களை கொள்ளையடிக்கிறாங்க? மார்வாரி சகுகாரர்களின் சொத்துக்களை கொள்ளையடித்தனர். இந்த சகுகாரர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா காவல்காரர்களின் உதவியை போய் நாடுறாங்க. சரியா? அப்படி நாடும்போது போராட்டம் வந்து ஒரு வன்முறை செயலாக மாற ஆரம்பிக்குது. இராணுவம் வரவழைக்கப்பட்டு அந்த புரட்சி வந்து கட்டுப்படுத்தப்படுது. எந்த புரட்சி? தக்கான கழகம். சரியா? இந்த புரட்சியின் விளைவாக என்ன ஆகுது அப்படின்னா தக்கான விவசாயிகளை மீட்கிறதுக்கு தக்கான விவசாயிகள் மீட்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டு அதன் மூலமாக விவசாயிகளுடைய குறைகளும் கலைக்கப்படுகிறது. பஞ்சாப் விவசாயிகள் இயக்கம் பாருங்கள் 1890 1900 இந்த 10 ஆண்டு காலத்தில் நடந்திருக்கு. பஞ்சாப் விவசாயிகள் இயக்கம் அப்படிங்கிறது நகர்ப்புறத்தை சேர்ந்த வட்டிக்காரர்களிடம் கடனை பெற்று கடனை திருப்பி செலுத்த தவறிய விவசாயிகள் எல்லாம் தங்கள் நிலத்தின் மீது வட்டிக்காரர்கள் மேற்கொண்ட ஒடுக்குமுறைகளை விரைந்து தடுப்பதற்காக பஞ்சாப் விவசாயிகள் புரட்சியில் ஈடுபடுறாங்க. சரியா? என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வட்டிக்கு பணம் தரவங்க எல்லாருமே வந்து எங்கே இருப்பாங்க? நகர்ப்புறத்தில் இருப்பாங்க. அந்த நகர்ப்புறத்திலிருந்து வட்டிக்காரர்கள்ட்ட கடன் வாங்கி அந்த கடனை வாங்கின கடனை திருப்பி செலுத்த முடியாததுனால அந்த தவறிய விவசாயிகள் அந்த விவசாயிகளுடைய நிலத்தின் மீது யார் வந்து அதிகாரம் செலுத்துவாங்க அப்படின்னா வட்டிக்காரர்கள். அந்த வட்டிக்காரர்கள் அந்த செலுத்துகிற அந்த நிலத்தின் மீது செலுத்தக்கூடிய அடக்குமுறையை தாங்க முடியாமல் தான் பஞ்சாப் விவசாயிகள் வந்து புரட்சியில் ஈடுபடுறாங்க அந்த முறையை தடுக்கிறதுக்காக. சரியா? ஆங்கிலேய அரசு இந்த பகுதியில் எந்த ஒரு புரட்சி நடைபெறுவதையுமே விரும்பலை. ஏன் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பகுதியிலிருந்து தான் ஆங்கிலேய இராணுவத்திற்கு நிறைய வீரர்கள் வந்து தேர்வு செய்யப்படுறாங்க. அந்த பஞ்சாப் விவசாயிகளை பாதுகாப்பதற்குன்னு சொல்லிட்டு 1900 சரியா பஞ்சாப் விவசாய நில உரிமை சாற்று 1900 என்ன வருது? பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டம். இது முக்கியமானது. இதை வந்து நிறைவேற்றுறாங்க. உடனே நிறைவேற்றிடுறாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே புரட்சியே இருக்கக்கூடாது பஞ்சாப் பகுதியில் அப்படிங்கிறது தான் ரீசனாக இருந்திருக்கு. சரியா? பஞ்சாபில் இந்த சட்டம் சிறப்பாக செயல்பட்டதுனால இந்தியாவுடைய மற்ற பகுதிகளுக்கு கூட விரிவுபடுத்தப்படுது. எந்த சட்டம்? பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டம். சரியா? இது ஒரு சோதனை முறையில் தான் ஃபஸ்ட் இங்கே நிறைவேற்றப்படுது. இந்த சட்டம் பஞ்சாபில் நல்லபடியாக செயல்பட்டதுனால மற்ற பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தப்படுது. இந்த சட்டத்தின்படி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சாப் மக்கள் இருக்காங்க இல்லையா, பஞ்சாப் மக்கள், விவசாயிகள், சட்ட அங்கீகாரம் பெற்ற விவசாயிகள், வட்டிக்கடைக்காரர்கள் உட்பட இதர மக்கள் என்று 3 வகையாக பிரிக்கிறாங்க. இந்த சட்டம் பஞ்சாப் நிலம் உரிமை மாற்று சட்டம் என்ன பண்ணுது அப்படின்னா பஞ்சாப் மக்களை 3ஆக பிரிக்குது. சரியா? என்னென்னவா பிரிக்குது அப்படின்னா 1 விவசாயிகள், இன்னொன்று சட்ட அங்கீகாரம் பெற்ற விவசாயிகள், இன்னொன்று வட்டிக்கடைக்காரர்கள் உட்பட இதர மக்கள். இந்த மாதிரி 3ஆக பிரிச்சிடுறாங்க. முதல் பிரிவு மக்கள்கிட்ட இருந்து மற்ற 2 பிரிவு மக்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிலத்தை விற்பது மற்றும் அடமானம் வைப்பது மீது நிறைய கட்டுப்பாடுகள் விதிக்க ஆரம்பிச்சது. சரியா? முதல் பகுதி யார்? விவசாயிகள். சரியா? விவசாயிகளை சார்ந்து மீதி இருக்கிறவங்க யார்? மீதி 2 பேர் இருக்காங்களா, ஒன்று வட்டிக்கடைக்காரர்கள், இன்னொருத்தங்க வந்து சட்ட அங்கீகாரம் பெற்ற விவசாயிகள். இவங்க 2 பேரும் விவசாயிகள் கிட்ட போயிட்டு ஒரு அடமானம் வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கெல்லாம் வந்து நிறைய ப்ராசஸ் கொண்டு வந்துடுறாங்க, கட்டுப்பாடுகள் கொண்டு வந்துடுறாங்க. அடுத்து பார்க்குற சத்தியாகிரகம் எது அப்படின்னா சம்பரான் சத்தியாகிரகம் 1917-18 பீகார் அப்படிங்கிற மாநிலத்தில் இருக்கக்கூடிய சம்பரான் அப்படிங்கிற இடத்துல தான் ஐரோப்பிய பண்ணையாளர்கள் சட்டத்திற்கு புறம்பாக மற்றும் மனிதத்தன்மையற்ற முறையில் மிகவும் நியாயமற்ற விலைக்கு அவுரி சாகுபடி செய்கிறாங்க. சரியா? அவுரி சாகுபடி பீகார் மாநிலத்தில் சம்பரான் அப்படிங்கிற பகுதியில் செய்யப்படுது. அதுவும் சட்டத்திற்கு புறம்பாக மனிதத்தன்மையற்ற முறையில்
விவசாயம் செய்யப்படுது. சரியா? அது மட்டும் இல்லாமல் அந்த விவசாயம் செய்து முடித்ததுக்கப்புறமா விளையக்கூடிய அந்த அவுரி செடியை வந்து நியாயமற்ற விலைக்கு அவுரி செடியும் சாகுபடி செய்கிறாங்க. சம்ப்ரான் இந்திய விவசாயிகள், சரியா, அவுரி சாகுபடியாளர்கள் தான் சம்ப்ரான் இந்திய விவசாயிகள். தங்களுடைய மொத்த நிலத்தில் கிட்டத்தட்ட 20ல் 3 பங்கு, இது வந்து ஒரு கொஷினில் கேட்டிருந்தாங்க, 20ல் எத்தனை பங்கு வந்து அவுரி செடி பயிரிடுவாங்க அப்படின்னா 20ல் 3 பங்கு அவுரியை சாகுபடி செய்து அதையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஐரோப்பிய தோட்டக்காரர்களுக்கு அவங்க என்ன விலைக்கு சொல்கிறாங்களோ, சரியா, அவங்க நிர்ணயிக்கிற விலைக்கே விற்கிறாங்க. சரியா? அந்த சம்பரான் அப்படிங்கிறது வந்து தீன்கதியா அப்படிங்கிற நடைமுறையின் கீழே பிணைக்கப்பட்டிருக்கு. சம்பரான் அப்படிங்கிற பிளேஸு, இந்த நடைமுறைக்கு பேர் தான் தீன்கதியா முறை. அந்த முறையால் வந்து அடக்கப்பட்டிருக்கு. மேலும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஐரோப்பிய பண்ணையாளர்களால் சட்டவிரோத பணம் பறிக்கப்படுறாங்க. சரியா? சட்டவிரோதமாக ஐரோப்பிய பண்ணையாளர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த விவசாயிகள் கிட்ட பணம் பறிக்கிறது, அடக்குமுறை செய்கிறது, இந்த நிகழ்வுகள் எல்லாமே வந்து நடத்தப்படுது. இந்த விவசாயிகளுடைய பிரச்சனையை அறிந்து கொண்ட மகாத்மா காந்தி தான் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு உதவணும் அப்படின்னு முன் வராங்க. சரியா? அரசு ஒரு விசாரணை குழுவும் அமைக்கிறாங்க, மகாத்மா காந்தியும் அந்த குழுவில் ஒரு உறுப்பினராக சேர்த்துக்கிறாங்க. இதன் மூலமாக விவசாயிகளுடைய குறைகள் வந்து விசாரித்து இறுதியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மே 1918 சம்ப்ரான் விவசாய சட்டமும் நிறைவேற்றுறாங்க. சரியா? சம்ப்ரான் புரட்சி அப்படிங்கிறது 1917-18, சம்ப்ரான் விவசாய சட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1918. அடுத்து இருக்கக்கூடிய புரட்சி அப்படின்னா கேதா, அதாவது கைரா அப்படின்னு எடுத்தோம். அந்த இடத்துடைய பேர் கைரா. கேதா சத்தியாகிரகம் வருஷம் பார்த்திங்கன்னா 1918. 1918 குஜராத்துடைய கேதா மாவட்டத்தில் இடையறாத பஞ்சம் காரணமாக விவசாயம் வந்து பொய்த்தது. சரியா? குஜராத்தில் கேதா அப்படிங்கிற மாவட்டத்தில் தொடர்ந்து வந்து மழையே இல்லாததுனால பஞ்சம் ஏற்படுது. அதன் காரணமாக விவசாயம் இல்லாமல் போகுது. ஆனால் நிலவரி முழுவதையும் செலுத்த விவசாயிகள் வந்து அரசுகிட்ட, அந்த கவர்மெண்ட் ஆங்கில அரசு என்ன பண்ணுது அப்படின்னா நிலவரியை வந்து முழுசாக செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் விளைவாக கேதா மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா உள்ளூர் விவசாயிகள்லாம் வரி கொடாத இயக்கத்தை வந்து தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இயக்கத்தில் பார்த்திங்கன்னா காந்தியடிகள் தான் தலைமையேற்றார். சரியா? கேதா மாவட்டத்தில் உள்ளூர் விவசாயிகளால் தொடங்கப்பட்ட அந்த வரிகொடா இயக்கத்திற்கு தலைமையேற்றவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா தலைமையேற்றவர் காந்தியடிகள். பஞ்சத்தின் நிலைகளை அரசுக்கு எடுத்து கூறி முழு பலத்தோட சத்தியாகிரக முறையில் போராடும் போது அந்த மாதிரி தான் காந்தி சொல்கிறாங்க. சரியா? காந்திஜி விவசாயிகளை வந்து ஆயத்தப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. எந்த முறைக்கு? சத்தியாகிரக முறையில் போராடுறதுக்கு. அந்த விவசாயிகள் அச்சமின்றி எல்லா எதிர்ப்புகளையும் சந்திக்கிறதுக்கு ஊக்கமும் தராங்க. சரியா? அவரது அழைப்பிற்கு முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு விவசாயிகளுடைய ஆதரவு இருக்குது. அரசாங்கம் வந்து விவசாயிகள் கிட்ட ஒரு தீர்வுக்கு வர வேண்டியா இருந்தது. சரியா? ஏன்னா நிறைய விவசாயிகள் காந்தியடிகளுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த முறையில். இக்காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்திய சுதந்திர போராட்டத்துடைய ஒரு முக்கிய தலைவரை உருவானார். எந்த புரட்சியின் போது சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்திய சுதந்திர போராட்டத்தில் முக்கிய தலைவராக ஆனார் அப்படின்னு பார்த்திங்கன்னா முக்கிய தலைவராக உருவானது இந்த சம்ப்ரான் சத்தியாகிரகத்தின் போது. சரியா? சம்ப்ரான் சொல்கிறேன், கேதா சத்தியாகிரகத்தின் போது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மாப்ளா கிளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு 1921 ஒரு கிளர்ச்சி நடந்திருக்கும். அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாப்ளா என்று அழைக்கப்பட்ட முஸ்லீம் விவசாயிகள் கேரளாவில் இருந்திருப்பாங்க. சரியா? அவங்கள எப்படி தான் அழைப்பாங்க? மாப்ளா என்று அழைப்பார்கள். அந்த முஸ்லீம் விவசாயிகள் இந்து ஜமீன்தாரர்களை வந்து ஜென்மீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்து ஜமீன்தாரர்களுக்கு பேர் ஜென்மீஸ். அது மட்டும் இல்லாமல் ஆங்கில அரசு இவங்களால் அடக்கப்பட்டு சுரண்டப்படுறாங்க. யார்? மாப்ளா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முஸ்லீம் விவசாயிகள் 2 வகையான மக்களால், அதாவது இந்து ஜமீன்தாரர்களை வந்து ஜென்மீஸ்னு சொல்லுவோம், அவங்களாலையும் ஆங்கில அரசாலையும் சுரண்டப்படுறாங்க. இதுதான் இந்த புரட்சிக்கு முதன்மையான காரணமாக இருக்குது. சரியா? ஏப்ரல் 1920 நடைபெற்ற மலபார் மாவட்ட மாநாட்டில், சரியா, மலபார் மாவட்ட மாநாடு நடைபெற்ற ஆண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா 1920 ஏப்ரல் மாதம் மாப்ளா விவசாயிகள் உத்வேகம் அடைகிறாங்க. சரியா? அந்த மாநாடு குத்தகைதாரர்களுக்கு ஆதரவு அளித்து நிலக்கிழார் மற்றும் குத்தகைதாரர் நடுவில் ஒரு உறவை வந்து ஒழுங்குபடுத்துகிற சட்டம் இயற்ற கோருது. சரியா? ஆகஸ்ட் 1921, சரியா, ஆகஸ்ட் 1921 மாப்ளா விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜமீன்தாரர்களுடைய அடக்குமுறைக்கு எதிராக கிளர்ச்சியிலேயே ஈடுபட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த கிளர்ச்சியோட ஆரம்பத்தில் பார்க்கும்போது மாப்ளா விவசாயிகள் காவல் நிலையங்கள், பொது அலுவலகங்கள் மற்றும் செய்தி தொடர்பு சாதனங்கள் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடக்குமுறையில் ஈடுபட்ட நிலக்கிழார்களுடைய வீடு, வட்டி கடைக்காரர்கள் உட்பட எல்லாரையுமே தாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் 1921 டிசம்பர் வாக்கில் தான் அரசு வந்து இரக்கமே இல்லாமல் மாப்ளா கிளர்ச்சி அடக்குது. அரசுடைய அதிகாரப்பூர்வ மதிப்பீட்டின்படி அரசு தலையீட்டின் விளைவாக 2337 மாப்ளா கிளர்ச்சியாளர்கள் வந்து கொல்லப்பட்டனர். எத்தனை மாப்ளா கிளர்ச்சியாளர்கள்? 2337 மாப்ளா கிளர்ச்சியாளர்கள் கொல்லப்படுறனர். அதே போல் 1650 பேர் காயமடைகிறாங்க. 45,000க்கும் மேற்பட்டவர் வந்து சிறைப்பிடிக்கப்படுறாங்க இந்த மாப்ளா கிளர்ச்சியின் மூலமாக. சரியா?
அடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக ஃபர்தோலி சத்தியாகிரகம் பார்க்க போகிறோம். 1929-30 இந்த ஒரே ஒரு அகாடமிக் இயரில் தான். சரியா, ஃபர்தோலி சத்தியாகிரகம் அப்படிங்கிறது 1929-30. 1928 30% அளவிற்கு அரசு நில வருவாயை உயர்த்தியது. சரியா, 1928 எத்தனை சதவீத அளவுக்கு நில வருவாய் உயர்த்தப்பட்டது அப்படின்னா 30% அளவிற்கு அரசு நில வருவாயை உயர்த்தியது. ஆனால் இந்த பர்தோலி இருக்கு இல்லையா, அது குஜராத்தில் இருக்கக்கூடியது. சரியா, பர்தோலி விவசாயிகள் சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில் தங்களது எதிர்ப்பை தெரிவிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரியா, யாரோட தலைமையில் பர்தோலி சத்தியாகிரகத்தின் போது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க? பர்தோலி விவசாயிகள் எல்லாம் சேர்ந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில் தங்களுடைய எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த விவசாயிகள் வந்து உயர்த்தப்பட்ட நிலவரியை செலுத்த மறுப்பு தெரிவித்து February 12 1928 வரிகொடா இயக்கத்தையும் தொடங்குறார். சரியா, வரிகொடா இயக்கம் எப்போது தொடங்கப்படுகிறது? February 12 1928. சரியா, இதில் பல்வேறு விதமான பெண்களும் கலந்துக்கிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1930 ஃபர்தோலியில் வரி செலுத்த மறுப்பு தெரிவித்த விவசாயிகள் தங்கள் நிலங்களை குறைந்த ஏலத்தில் விற்று இழப்பதற்கும் தயாராக இருந்தாலும் கூட நிலத்தை வந்து அரசுக்கு தர மறுக்கிறாங்க. சரியா, என்ன சொல்ல வராங்க அப்படின்னா 1930 ஃபர்தோலியில் வந்து வரி செலுத்த மறுத்து சில விவசாயிகள் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. சரியா, நாங்கள் எங்களுடைய நிலங்களை ரொம்ப குறைந்த விலைக்கு ஏலத்தில் கூட விட்டாலும் விடுவோமே தவிர நிலத்தை வந்து கவர்மெண்ட்டுக்கு தரமாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அரசு வந்து என்ன பண்ணுது, அவங்களுடைய நிலத்தை கையகப்படுத்தி செய்து ஏலத்துலேயும் விற்க ஆரம்பிக்குது. இருந்தபோதும் 1937 காங்கிரஸ் எப்போ ஆட்சிக்கு வருதோ அப்போ இருந்து விவசாயிகளுடைய நிலம் எல்லாமே அவங்களுக்கே திருப்பி தரப்பட்டது. சரியா, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலோடைய லிங்க்கை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மீள் பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கண்டென்ட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஹைலைட்டடான பாயிண்ட்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஆங்கிலேய அரசானது இந்தியாவின் பழமையான வேளாண்மை முறையையும் நிலவருவாய் கொள்கையும் ஏற்றுக்கல, அது ஒரு பாயிண்ட்டு. காரன்வாலிஸ் பிரபு 1793 நிலையான நிலவரி திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க, இது ஒரு பாயிண்ட்டு. மகள்வாரி முறை அப்படிங்கிறது வந்து யாருடைய இதில் ஹோல்ட் மெக்கன்சி அப்படிங்கிறவங்கள சிந்தனையில் உதிச்சது. அது மட்டும் இல்லாமல் ஜமீன்தாரி முறையோடைய ஒரு மாற்றி அமைக்கப்பட்ட வடிவம், இதுவும் பார்த்துக்கோங்க. ராஜமஹால் குன்றுகளுக்கு அருகில் இருந்த நிலங்கள் தான் சாந்தாள்கள் வந்து பயிரிட்டாங்க. சரியா, சாந்தாள்கள் பயிரிடப்பட்ட நிலம் எது? ராஜமஹால் குன்றுகளுக்கு அருகே இருக்கக்கூடிய நிலங்கள். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் பாருங்கள், தீனபந்து மித்ரா அப்படிங்கிறவங்க சரியா நீல் தர்மன் அப்படிங்கிற ஒரு நாடகத்தை எந்த மொழியில் எழுதுனாங்க அப்படின்னு புக்கில் இருந்திருக்காது, வங்க மொழியில் எழுதியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், பூனா மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் 1875 ஒரு கழகத்தில் ஈடுபடுறாங்க. அந்த கழகத்துக்கு பேர் தான் தக்கான கழகம். சரியா, தக்கான கழகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1875 நம்ம சொல்லணும். அடுத்து பஞ்சாப் விவசாயிகளை பாதுகாக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு 1900 பார்த்திங்கன்னா பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டம் வந்து நிறைவேற்றப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் 1921 மாப்ளா விவசாயிகள் ஜமீன்தாரர்களின் அடக்குமுறைக்கு எதிராக கிளர்ச்சியிலும் ஈடுபடுறாங்க. மாப்ளா விவசாயிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த ஜமீன்தார்களுடைய அடக்குமுறையை எதிர்த்து ஆகஸ்ட் 1921 கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க. அடுத்தது பாருங்கள், ஃபர்தோலி பார்த்திங்கன்னா குஜராத்தில் இருக்குது. ஃபர்தோலி வந்து விவசாயிகளின் சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில் தங்களது எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. ஃபர்தோலியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் யாருடைய தலைமையில் தங்களுடைய எதிர்ப்பு தெரிவித்தாங்க அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில். சரியா, நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்து இருக்கக்கூடிய லெசன் 8th ஸ்டாண்டர்டில் ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய 4வது லெசன் மக்களின் புரட்சி அப்படின்னு இருக்கும், அதை பார்க்கலாம். சரியா, தேங்க்யூ.